greetings to all our viewers in Jesus' precious name. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். Today, the title of our Bible study is When the Holy Spirit leads, there is spiritual fulfillment. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் பொழுது அங்கு ஆவிக்குரிய நிறைவுண்டு என்ற தலைப்பில் இன்று பேசவிருக்கிறோம். Right through the journey of the people of Israel from Egypt, we find that the Holy Spirit led them. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார் என்று நாம் காணலாம். And even now for us in our lives, the Holy Spirit has been given to us in order to guide us and to lead us into the truth and in everyday life. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை எங்களை சத்தியத்திற்குள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். So when we have the Holy Spirit with us, he always leads us in a very unique and a different way. ஒரு வித்தியாசமான வழியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதுண்டு. And if you look into the life of the people of Israel, that is why God took them in odd ways, in ways that man couldn't think of. மனிதன் நினையாத வழிகளில் தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தார் என்று நாம் பார்க்கலாம். When a man is a leader, he can only go in established ways. But when God is our leader, he can create a way where there is no way. மனிதன் தலைவனாக இருந்து மக்களை நடத்தும் பொழுது ஏற்கனவே அங்கு செய்யப்பட்டிருக்கிற வழியில் தான் அவர்களை வழி நடத்த முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மை வழி நடத்தும் பொழுது ஒரு புதிய வழியை பிறப்பித்து அவ்வழியாய் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். So today is a day that we can make an introspection that if the Holy Spirit has truly led us all these days in our lives. நம்மை இந்நாள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி இருக்கிறாரா என்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும் நாளாக இன்று நாம் கருதலாம். There were 3 routes from Egypt to Israel and all the 3 were through the land. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் செல்வதற்கு 3 வழிகள் இருந்தன. அம்மூன்று வழிகளும் நிலத்தின் வழியாக செல்லும் வழியாக தான் இருந்தது. If God did not lead Moses would have probably chosen one of these ways to go to Israel. மோசேயை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த 3 வழிகளில் ஒரு வழியை தான் மோசே தேர்ந்தெடுத்திருப்பார். But because he was a man totally surrendered to God, he was able to take directions from God and he was able to lead people through the Red Sea. மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை வழிநடத்தின வழியில் மோசே அவர்களை எடுத்துச் சென்றார். To make a way through the Red Sea is not common. Only God can do it. And we know when God takes us through such unique ways, it means God is leading us. ஒரு சிவந்த சமுத்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது கர்த்தரால் தேவனால் மட்டும்தான் முடியும். தேவன் தாமே ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு வழியில் அவர்களை நடத்தி சென்றதை நாம் காணலாம். So taking the people across the Red Sea was a way that no man had gone before. இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக எந்த ஒரு மனிதனும் இதற்கு முன்பாக செல்லவில்லை. So let's look into Exodus chapter 13 verses 17 and 18. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை இப்பொழுது நாம் காண்போம். When Pharaoh let the people go, God did not lead them by way of the land of the Philistines, although that was near.
For God said, lest the people repent when they see war and return to Egypt. But God led the people round by the way of the wilderness towards the Red Sea. And the people of Israel went up out of the land of Egypt equipped for battle. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். So if God had led them through the land, Pharaoh and all his army with the chariots and horses could have easily caught up with Moses and team. So God takes them through the Red Sea. மோசே நிலத்தின் வழியாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நடத்தி இருந்தால் பார்வோனும் அவனுடைய படைகளும் இவர்களை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோ சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஒரு வினோதமான ஒரு வழியாக அவர்களை நடத்தி சென்றார். So if the people went through the land, they would have faced the armies of other nations, and fearing war, they would have all returned to Egypt. So that's why God thought, let me take them in a unique way which no man has ever taken or even known about it. பெலிஸ்து தேசத்தின் வழியாய் அவர்களை தேவன் நடத்தி இருந்தால் ஜனங்கள் யுத்தத்திற்கு மனமடிந்து அவர்கள் எகிப்துக்கு திரும்பி இருப்பார்கள் என்று தேவன் அறிந்ததின் நிமித்தமாக தான் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக எடுத்துச் சென்றார். There is something more than just a physical escape of the people of Israel from the Egyptians, because there is a spiritual side to it also. இங்கு சாதாரணமான ஒரு இயற்கையான தப்புதல் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய விதத்திலும் அவர்கள் தப்பினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். So when God the Holy Spirit leads us, there is always a supernatural side or a spiritual side when he leads us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அங்க ஆவிக்குரிய காரியத்தில் ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So how do we understand this is when we go to what Paul had written to the Corinthian church, 1 Corinthians chapter 10 verses 1 to 4. We learn a very important lesson there. இதை புரிந்து கொள்வதற்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை பவுல் எழுதிய அந்த வசனங்களை நாம் காணலாம். So he's talking about how the people of Israel crossed the Red Sea, and what does crossing the Red Sea mean? இங்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள் என்றும் இந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பது எதை குறிக்கிறது என்றும் நாம் காணலாம். I want you to know, brethren, that our fathers were all under the cloud and all passed through the sea, and all were baptized into Moses in the cloud and in the sea, and all are the same, and all ate the same supernatural food, and all drank the same supernatural drink, for they drank from the supernatural rock which followed them, and the rock was Christ. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நாம் பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் வென்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. God ensured that the people of Israel not only escaped the wrath of Pharaoh and the Egyptians, but also in doing that, he saw to it they were all spiritually baptized. இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் கோபாக்கினைக்கு தப்பிவித்தது மட்டுமல்ல,
அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும், அவர்கள் பெற்றதையும் அவர் ஊர்ஜித்தார். So here is a typology. Before forming the church, God ensured that man repented from his sin and is then baptized, and then he joins the church. The first church of mankind was what that was started in the wilderness. மனுக்குலத்தின் முதலாவது சபை அந்த வனாந்தரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தேவன் அவர்கள் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஞானஸ்தானத்திற்குள் சென்று சபையில் சேர வேண்டும் என்று அதையும் அவர் அங்கு குறித்து விட்டார். There is a physical side to it, and there is also a spiritual fulfillment to it. அங்கு இயற்கையாக நடந்த ஒரு சம்பவமும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய நிறைவும் அங்கு காணப்பட்டுள்ளது. Even today when the Holy Spirit leads us, we just don't do it the way man goes around. God has a spiritual goal behind every move he makes in our life. தேவன் நம்மை நடத்தும் பொழுது சாதாரணமாக மனிதர்கள் நடத்தும் பாதையில் நாம் செல்வதில்லை. அங்கு ஆவிக்குரிய நிறைவும் உண்டாகும்படியாக தான் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். So the next thing what Paul says about the people in the wilderness, God not only gave them food for physical strength but also spiritual strength, because it was supernatural food which the angels ate. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்களுக்கு போஜனம் பண்ணியதன் நிமித்தமாக வெறும் இயற்கையான போஜனத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவர்கள் உண்ணும் உணவையே அவர்களுக்கு கொடுத்தார். Then they went on to drink some water for their physical thirst, and when we go to the New Testament, we learn it was not just physical. God also did something spiritual to give them living water. அவர்கள் தங்களுடைய தாகத்திற்காக தண்ணீரை பருகினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில், அதாவது 1 கொரிந்தியரில் அது ஞானபானம் என்று கூறப்பட்டிருக்கிறது. Splitting a rock to yield its water is not a very common thing. ஒரு கண்மலையை பிளந்து அங்கு தண்ணீரை கொண்டு வருவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Even in our lives today, when God leads us, there will be supernatural events which this world can never understand. தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிகழக்கூடும். அதை மனிதர்களால் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. So now let's go a little forward to the journey. இன்னும் அவர்களுடைய பிரயாணத்தில் நாம் முன் செல்வோம். All the people who were baptized as they walked through the Red Sea, God ensured that all of them except Caleb and Joshua died in Kadesh Barnea. காலேபும் யோசுவாவையும் தவிர அவர்களோடு பிரயாணம் பண்ணின அனைத்து மக்களும், 20 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மக்களும் மடிய வேண்டும், அந்த வனாந்திரத்தில் மடிந்தார்கள் என்று தேவன் அதை ஊர்ஜிதப்படுத்தினார். So it took 38 years for all of them to die, and then now we see God is now moving a new generation of people born in the wilderness who had never passed through the Red Sea. அங்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்காமல், அதாவது 20 வயதிற்கு மேற்பட்ட ஒரு புதிய ஒரு தலைமுறையை தேவன் அங்கு உருவாக்குவதை நாம் பார்க்கலாம். So God ensures now that these people also had to be baptized, so he takes them through the river Jordan. இவர்களும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று தேவன் அறிந்தது நிமித்தமாக அவர்களை யோர்தானை கடக்க செய்கிறார். So we find in all that God does, I mean, as you research, as you go through the Bible, you find that the journey is always peppered with supernatural events. அவர்களுடைய பிரயாணம் முழுவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களால் நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். And the Holy Spirit has been given to us today. Why? Because even our journey will be not just a physical journey, but a spiritual journey. பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கும் அருளப்பட்டிருக்கிறார். ஏன் நாம் ஒரு சாதாரண ஒரு பிரயாணம் செய்யக்கூடாது, ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் தொடங்க வேண்டும், அதில் செல்ல வேண்டும் என்பதற்காகவே. So let's turn to Joshua chapter 3 verses 3, 4 and 17.
யோசுவா 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் 17வது வசனத்தை நாம் பார்க்கலாம். So, you may know that the way you shall go, for you have not passed this way before. He says that the people were going to walk through a way which no man has ever been before, and that is the Jordan being split and walking on dry ground. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களுடைய கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். And in verse 17 it says this new, it talks about the new generation, and while all Israel were passing over on dry ground, the priests who bore the ark of the covenant of the Lord stood on dry ground in the midst of the Jordan until all the nation finished passing over the Jordan. 17வது வசனம் இப்படியாக கூறுகிறது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். So this new generation also not only passed through Jordan, they were also symbolically baptized. ஆகவே இந்த புதிய தலைமுறையானது யோர்தான் வழியாக கடந்து செல்வது மட்டுமல்ல, அவர்கள் இந்த யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். A physical experience backed up with a supernatural or spiritual experience of baptism. ஆகவே ஒரு இயற்கையான அனுபவத்தோட கூட ஆவிக்குரிய அனுபவமும் அங்கு அடங்கி இருக்கிறது. So when we come to the New Testament, the Jews are celebrating the Feast of the Tabernacles to commemorate how God brought them out of the wilderness by giving them water. If they had not received that water, they could have all perished. இந்த வனாந்திரத்தில் தேவன் அவர்களுக்கு கன்மலையிலிருந்து நீரை தந்த அந்த சம்பவத்தை ஞாபகார்த்தமாக அவர்கள் கூடார பண்டிகையை, அதாவது யூத மக்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். So when this was going on, Jesus had come. He's saying, I am the source of anything spiritual. So he's not only talking about feeding the thirsty and quenching the body, is also talking about feeding the soul through living water. ஆகவே இங்கு இயேசு கிறிஸ்து அங்கு நின்று ஆவிக்குரிய ரீதியில் அவர்களுக்கு வெறுமனே இயற்கையான தண்ணீர் மட்டுமல்ல, அவர்களுடைய சரீரத்திற்கு தேவையான தண்ணீர் மட்டுமல்ல, ஆவியும் ஆத்துமாவிற்கும் அவசியமான ஜீவ தண்ணீரை தான் கொடுப்பதாக அன்று கூறுகிறார். So he was indicating that when the Holy Spirit is given, which took place in Acts chapter 2, he was indicating there's not only going to be a physical thirst that is quenched, but also a spiritual thirst which will be quenched. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் அவர் பேசும் பொழுது அவர்கள் இயற்கையான சரீர பிரகாரமான அவர்களுடைய தாகத்தை மட்டும் அவர் தீர்க்கவில்லை, ஆவிக்குரிய தாகத்தையும் அவர் தீர்ப்பதாக தான் கூறுகிறார். So you see, when the Spirit of God is leading us, there is always a physical and a spiritual fulfillment. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அங்கு இயற்கையான மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதாவது ஆவிக்குரிய ஒரு அனுபவமும் ஒரு சம்பவமும் அங்கு நிறைவும் உண்டாகிறதை நாம் காண முடியும். So in this physical life that we live in this world, God wants us to experience the spiritual, that is supernatural. இந்த இயற்கையான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒரு ஆவிக்குரிய நிறைவையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. And that's why if the Holy Spirit leads us in our day-to-day lives, we will have real spiritual experiences. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை நடத்தும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் நிறைவும், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடும். So let us move on to another instance in the Bible where God not only delivered a few people from the flood but also made sure that they were baptized.
வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். அவர் ஒரு சிறு கூட்டத்தை ஜல பிரளயத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவர்களையும் ஞானஸ்தானத்திற்குள் தேவன் வழி நடத்தினதை நாம் காண முடியும். Here we learn from how Peter receives from the Holy Spirit that when God saved Noah and his family from the flood, he also ensured that he baptized them so that they would start a new life. நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தேவன் காப்பாற்றி பாதுகாத்தது மட்டுமல்ல, அவர்களை ஞானஸ்தானத்தின் வழியாக நடத்தி வந்ததையும் பேதுருவானவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். Remember, they were being saved out from a very wicked world, and now God ensures that they are also baptized before they start their lives fresh. அந்த குடும்பம் ஒரு அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களும் ஞானஸ்தானத்திற்குள் சென்று அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று தேவன் அங்கு பிரதியுத்தரமாக இக்காரியத்தை செய்கிறார். So baptism is not something that is something new in the New Testament. All along it's been from the days of Noah till date a sign of washing us, from our sins and the Holy Spirit taking over. ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டில் மட்டும் நாம் காணப்படவில்லை, பழைய ஏற்பாட்டிலும் அது இருந்திருக்கிறது. அது நம்மை சுத்திகரித்து நம்ம எல்லா பழைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. So Noah and his family not only physically escaped the flood, they also make a new spiritual beginning. நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த வெள்ளத்திலிருந்து அவர்கள் இயற்கையாக தப்பவில்லை, அதோடு கூட அவர்கள் ஒரு புதிய ஜீவனுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். If we were to give this message another title, it would simply be the supernatural leading of the Holy Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிநடத்துதல் என்று இந்த இந்த பிரசங்கத்திற்கு நாம் ஒரு புதிய தலைப்பையும் கொடுக்கலாம். So let me read from 1 Peter chapter 3 verses 18 to 22. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் பார்க்கலாம். Here he is talking about Noah's baptism. இங்கு நோவாவின் ஞானஸ்தானத்தை குறித்து தேவன் பேசுகிறார். For Christ also died for sins once for all, the righteous for the unrighteous, that he might bring us to God, being put to death in the flesh but made alive in the spirit, in which he went and preached to the spirits in prison, who formerly did not obey, when God's patience waited in the days of Noah during the building of the ark, in which a few, that is 8 persons, were saved through water. Then it goes on. Baptism, which corresponds to this now, saves you not as a removal of dirt from the body, but as an appeal to God for a clear conscience through the resurrection of Jesus Christ. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. So even in building the ark and saving Noah and his family, we see there is a spiritual side to it. They not only escape physically the flood, they also make a new beginning
after getting baptized. It's a symbol of baptism. That's what Peter is writing as revealed by the Holy Spirit. ஆகவே இங்கு நோவா பேழையை செய்வதும் அந்த குடும்பத்தார் மட்டும் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அவர்கள் தப்புவது அது ஒரு இயற்கையான சம்பவம், ஒரு சாதாரண சம்பவம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் அவர்களுடைய இந்த சம்பவமானது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இங்கு பேதுரு எழுதியிருக்கிறார். He even goes on to say that their conscience is now cleansed. Not only the dirt in the body, but the conscience, the guilt in the conscience has been cleansed, and now they are able to start a new spiritual life. அவர்களுடைய மாம்ச அழுக்கை நீக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குற்ற மனசாட்சியை முற்றிலுமாக கழுவி ஒரு புதிய வாழ்க்கைக்குள் ஒரு புதிய ஜீவனை அடையத்தக்கதாக அவர்களை ஆவியானவர் வழி நடத்துவதை நாம் பார்க்கலாம். So when God leads, our journey is not just physical like the way we live in this world, but it has full of spiritual events. தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது இந்த உலகத்தில் வாழும் ஒரு சாதாரண வாழ்க்கையாக இராமல் அங்கு ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய காணப்படும். So if you want your life to be very adventurous, you should ask God to lead you. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக விசித்திரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவன் உங்களை வழிநடத்த நீங்கள் தேவனை அணுக வேண்டும். And the Holy Spirit will only be too excited and would welcome, and when you give him the opportunity to lead. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவர் உங்களை வந்து வழிநடத்த மிகவும் ஆவலோடு இருப்பார். He will not lead you in the way the world does, but he will lead you in a different way, and you will know that you are led by the Holy Spirit because your life and your journey is different. இந்த உலகத்தார் நடத்துவது போல் உங்களை நடத்தாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வழியில் நடத்துவதால் தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை நடத்துகிறார் என்று நீங்களும் அறிவீர்கள். If our knowledge and our intellect is very strong, and if we have a strong mind, we have a tendency to do it our own way. But when we give ourselves to God and ask him to lead, then you will find that you will be experiencing spiritual things in your life, supernatural events in your life, and that is what I am coming to say. And to discuss this, I want to talk to you about the feeding of the 5,000. நம்முடைய அறிவு, நாம் அறிவுள்ளவர்களாய் மிகுந்த அறிவாற்றல் நிறைந்தவர்களாய் இருந்தால் நாம் சிந்திப்பது போல்தான் நடப்போம். ஆனால் இந்த அறிவை நம்மை முற்றிலுமாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் வித்தியாசமான வழிகளில் நம்மை நடத்துவார். இதை நிரூபிக்க நாம் அந்த 5,000 மக்களை போஷித்த அந்த சம்பவத்திற்கு நாம் செல்வோம். So we go to John, the Gospel of John chapter 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். Now the disciples had spent enough time with Jesus Christ. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அதிக நேரம் அவர்கள் செலவழித்தார்கள். And they had been watching all that Jesus had been doing and how he's been leading. இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார், எப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர்கள் கண்டார்கள். Okay, so here we find that God testing one of his disciples. இங்கு தேவன் தன்னுடைய சீஷனாக ஒருவனை இங்கு சோதிக்கிறதை நாம் பார்க்கலாம். So and the person he chose to test was a disciple named Philip. பிலிப்பு என்ற அந்த சீஷனை தான் தேவன் சோதிக்க அவர் எடுத்துக்கொண்டார். Now what was the test? இங்கு கொடுத்த சோதனை என்ன? Have my disciples started to understand spiritual power and spiritual leadership? என்னுடைய சீஷர்கள் ஆவிக்குரிய வல்லமையையும் ஆவிக்குரிய சீஷத்துவத்தையும் புரிந்து கொண்டார்களா என்பதுதான். So there are 5,000 people to be fed. 5,000 மக்கள் அன்று போஷிக்கப்பட வேண்டும். And it says in verse 5, John chapter 6, lifting up his eyes then and seeing that a multitude was coming to him, Jesus said to Philip, how are we to buy bread so that these people may eat? யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து
திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். We are mostly overwhelmed with the miracle Jesus did, but we don't think about the teaching that crops out of this passage. இந்த அற்புதத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. So Jesus asks Philip, there are 5,000 people here. How do we feed them? Can you give me a suggestion? Not that Jesus did not know what to do. That's what the next verse says. தேவன் இயேசு கிறிஸ்து பிலிப்பை நோக்கி, 5,000 மக்கள் ஜனங்கள் இங்கு திரளான கூட்டம் இருக்கிறதே, இவர்களை எப்படி போஷிப்பது, எங்கிருந்து அப்பத்தை கொண்டு வருவது என்று பிலிப்பை நோக்கி தேவன் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பம் எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் அல்ல. He knew the answer to the question, but still he wanted to test Philip if Philip would give a spiritual answer. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவன் ஆவிக்குரிய ரீதியில் பதில் கூறுவானா என்பதை தான் தேவன் சோதிக்கிறார். So looking at 5,000 people, Philip immediately, like any other man in this world, thinks of money. இந்த 5,000 மக்களை ஜனங்களை பார்த்தவுடன் எந்த ஒரு மனிதனும் சிந்திப்பது போல்தான் பிலிப்பும் பணத்தை குறித்து யோசிக்கிறான். So now he begins to calculate, to feed more than 5,000 people, how much money do we need? இந்த 5,000 பேருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் அவசியமாகும் என்று அவன் யோசிக்கிறான். So he's not actually making use of the spiritual power of Jesus Christ. He chooses to think in his own way in terms of money that you need to feed the people. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரும் அந்த ஆவிக்குரிய வல்லமையை அவன் பயன்படுத்தாமல் உலக ரீதியாக உலக பிரகாரமாக இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றால் பணம் எவ்வளவு தேவைப்படும் என்று சாதாரண ஒரு மனிதனை போல்தான் அவன் சிந்திக்கிறான். Even today most ministries are run in this fashion. If we have so much money, we can do so much ministry. இன்றும் அநேக ஊழியங்கள் அப்படிதான் நடைபெறுகின்றன. இவ்வளவு பணம் இருந்தால் இவற்றையெல்லாம் செய்யலாம். So Philip says, he calculates and he thinks, oh, we should be having around 200 denarii to feed more than 5,000 people. 200 பணத்து அப்பங்களுக்கு இவர்களுக்கு தேவை என்று பிலிப்பு கூறுகிறான். So we Shanta just checked up this morning how much 200 denarii is equivalent to. It comes to around $300. இன்று காலையில் சாந்தா அந்த கூகுள் சென்று இது எவ்வளவு இக்காலகட்டத்தில் எவ்வளவு பணமாகும் என்று பார்த்த பொழுது இந்த 200 பணம் US டாலரில் 300 ஆக கருதப்படுகிறது. So he did not go further to raise funds. இன்னும் அதிகமாக பணம் எடுக்க அவன் செல்லவில்லை. He did not think of taking an offering from the people. மக்களிடத்திலிருந்து அங்க காணிக்கை எடுக்க அவன் யோசிக்கவில்லை. Or he did not think about sponsors. Maybe 12 sponsors, $25 each equals 300. அங்கு யாராவது அவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுகிறார்களா என்று கூட அவன் நினைக்கவில்லை. 12 பேர் $25 கொடுத்திருந்தால் அந்த $300 அவர்களுக்கு வந்திருக்கும். I want you to know this is man's way of executing a ministry. இப்படிதான் மனிதன் ஊழியத்தை நடத்துகிறான் என்று நான் கூற விரும்புகிறேன். Operating this way, there's nothing supernatural in it. இப்படி செயல்பட்டால் அங்கு ஆவிக்குரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு ஆவிக்குரிய சம்பவமும் அங்கு நிகழவில்லை. So that is why today we find more people asking for money because they think only if you have money you can do something spiritual, and they forget that when the Holy Spirit is there, something spiritual can always happen. இன்று அநேக ஊழியங்கள் இது நிமித்தமாக தான் பணம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களும் காரியங்களும் நிகழும் என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Not just in ministry,
But even in our day-to-day life, the Holy Spirit can do supernatural things, spiritual things that when you tell people, they will think that we are, telling a lie. ஊழியங்களில் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். மக்களிடத்தில் அதை கூறும் பொழுது அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். So in this age that we live, it's called the age of the Holy Spirit. So much can happen in our lives if we give room to the Holy Spirit and ask Him to lead us and not use our thinking. நாம் பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்மை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படி அர்ப்பணித்தால் அநேக காரியங்களை நம்முடைய சிந்தைக்கு எட்டாத வழிகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த முடியும். Because the Holy Spirit is the source of all spiritual power and He has been given to us free. And if we don't use Him, we lead a very ordinary life, a very physical existence without any supernatural events. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆவிக்குரிய வல்லமை உண்டு. அவரிடத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய வல்லமையை நாம் பெறாவிட்டால் சாதாரண மனிதனாக தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். So, are you leading a life through intellectual planning or just working out your mind, what is next for me, what do I do? Or you are totally surrendering your life to the Holy Spirit and you are asking Him to lead you? உங்களுடைய அறிவுத்திறனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஆவியானவருக்கு முற்றிலுமாக உங்களை அர்ப்பணித்து அவருடைய வழி நடத்துதலில் நீங்கள் செல்கிறீர்களா? So when the Holy Spirit leads you daily, let's say on a physical walk, He ensures there is something spiritual also. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் இயற்கையாக சாதாரணமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு ஆவிக்குரிய சம்பவமும் அதோடு சேர்ந்து நிகழும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. So when He begins to lead us, our life becomes very exciting, adventurous, fruitful, satisfying, content. The list goes on. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது விசித்திரமாகவும் வினோதமாகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. This is the message the Lord put in my heart today. Are we actually letting God take over our life? Are we allowing Him to lead us? Is our life peppered with enough spiritual, that is supernatural experiences? That's my question. உங்களுடைய வாழ்க்கையை இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அர்ப்பணித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிகழும்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்களா? அப்பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? So there is always a spiritual fulfillment when we try to do God's will, that is with God's help itself. தேவனுடைய உதவியோடு அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய நிறைவு அங்கு உண்டாகிறது. So even in the Old Testament we have read, when the Holy Spirit joins any work, it becomes quicker and it also becomes better. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு வேளைக்குள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆவியானவர் அங்கு வந்து தங்கும் பொழுது அந்த வேளை சுலபமாகவும் அருமையாகவும் முடிகிறது என்பதை நாம் பார்க்கலாம். For years together the walls of Jerusalem could not be built, but when Nehemiah comes, he always tells one thing: the good hand of the Lord is upon me. He's saying the Spirit of the Lord is upon me. And when God joined him, the wall was built in 52 days. எருசலேமின்
அலங்கமானது அநேக வருடங்களாக கட்டப்படாமல் இருந்தது. ஆனால் நெகெமியா அங்கு வந்து தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்த பொழுது 52 நாட்களில் அந்த அலங்கமானது கட்டப்பட்டது. So whenever the Holy Spirit comes into our daily life, into our daily situation, things are made very easy and at the same time wonderful. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அங்கு எல்லா காரியங்களும் சுலபமாகவும் அருமையாகவும் நடந்து முடிகிறது. The temple could not be built for 16 years. தேவாலயம் 16 வருடங்களுக்கு கட்டப்படாமல் இருந்தது. But God used prophet Zechariah to tell Zerubbabel, it's not by might, it's not by power, but by my spirit, says the Lord. When the spirit came in, the temple was done. 16 வருடங்கள் கட்டப்படாத அந்த ஆலயம் செக்கரியாவை வைத்து செருபாபேலுக்கு தேவன் கூறுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று கூறின பிறகு அங்கு உடனே தேவாலயம் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கலாம். So let me close with the story of the Samaritan woman. சமாரிய ஸ்திரீயின் கதையை கூறி நான் இதை முடிக்கிறேன். She just couldn't get enough satisfaction in life. வாழ்க்கையில் அவள் எப்பொழுதும் ஒரு திருப்தி அடையாதவளாக இருந்தாள். And that's why she had so many husbands. அதனால் தான் அவள் अनेक புருஷர்களை கொண்டிருந்தாள். And all she knew was only drinking water. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் தன் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் தான். And but Jesus tells us something else. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளிடம் வேறொன்றை கூறுகிறார். He says, let's stop talking about this drinking water that you're going to draw from the well. You know that I can give you spiritual living water. நீ அன்றாடம் உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் இந்த கிணற்றிலிருந்து எடுக்கும் தண்ணீரை விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குறித்து பேசலாமா என்று கூறுகிறார். When she received that living water, she became a great evangelist, and you can see her so happy in life. அந்த ஜீவ தண்ணீரை பெற்ற பின் அவள் மிகவும் மகிழ்ச்சியோடு சுவிசேஷத்தை பரப்பும் ஒரு ஸ்திரீயாக அவள் மாறினதை நாம் பார்க்கலாம். So the Holy Spirit has been given to us so that our journey will be more meaningful. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுவதற்கு தான். And out of our belly shall flow rivers of living water, so that not only we will experience the joy when we walk into homes and when we begin to minister, there will be a flow of the Holy Spirit into other people's lives, and they can also experience the supernatural. அது மட்டுமில்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். இந்த ஜீவ தண்ணீரை நாம் மட்டுமல்ல நம்மோடு கூட இருக்கிற அனைத்து மக்களும் அனுபவிக்கும்படியாக நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். So waiting for the Holy Spirit to move has been the greatest challenge in my life, and I have also enjoyed this life so much after I knew this truth and gave my life to the Spirit of God to lead me. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நான் அநேக வருடங்கள் காத்திருந்தேன். ஆனால் இந்த ஆவியானவர் என்னை நடத்தின பின் என்னுடைய வாழ்க்கை மிகவும் அருமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. I know, and our family knows, my wife, my children, I'm sure they will join me. We are not just being led physically, but God has led us spiritually. More to a place that we could dream or even imagine. நான் மட்டும் இதை சொல்லவில்லை, என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்னோடு கூட சேர்ந்து இதை சொல்லலாம். தேவன் எங்களை சாதாரணமாக நடத்தவில்லை, ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலான ஒரு வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு தந்தருளி இருக்கிறார். So the Lord is waiting for all of us. If we give him a chance, he will lead us. தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு தருணத்தை நாம் கொடுத்தால் அவர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். We need not struggle with our little intellect, right? We can, with our little, or what should I say, with our limited source, but we can go to a unlimited resource. Once again, that is the Holy Spirit. நமக்கு இருக்கும் அந்த சிறு அறிவாற்றலை நாம் சாராமல்
தேவனிடத்தில் நாம் செல்லும் பொழுது அது வரையறையற்ற ஆதாரமாக நமக்கு மாறுகிறது. I'm just hoping that all those who are listening to the sermon today, that your lives will change, because I am bringing good news to you even at the end of the end times. இந்த கடைசி கால நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கூற விரும்புகிறேன். தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தால் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நடத்த வல்லவராயிருக்கிறார். And our journey is not going to be over till the Holy Spirit helps us to be raptured. நாம் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நம்முடைய பிரயாணம் முடிய போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவ்வழியாக தேவன் நம்மை நடத்துவார். So if you start giving the driver's seat to the Holy Spirit, you will have a great journey. அந்த ஓட்டுநர் இடத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு விசித்திரமான அருமையான ஒரு பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். God bless you one and all, and thank you for joining us today. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட சேர்ந்து இந்த Zoom மீட்டிங்க்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். So let us close with a word of prayer. ஒரு சிறு ஜெபத்தோடு இதை முடிக்கலாம். Father, we pray that, Lord, this message that has gone out will make an impression not just in the mind but in the spirit of every person who has heard it today. தேவனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய சிந்தை மட்டுமல்ல, அவர்களுடைய ஆவியிலும் நீர் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். You have taught us, Lord, that there is a better way to live. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது என்று நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். So help us to give room to you. ஆகவே உமக்கு இடம் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். And not trust in our intellectual capacity. நம்முடைய அறிவாற்றலை நாம் சார்ந்திருக்காமல் உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். Help us to experience the supernatural things which the people of Israel in their journey experienced, Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அப்பா அவர்கள் அனுபவித்த ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் எங்களுக்கு தருணத்தை தாரும். Thank you, Father, for all that you teach us. We surrender our lives to you. In Jesus' name we pray. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பிதாவே. And all the people said, Amen. Amen. Amen.